தனுசு ராசி அர்த்தாஷ்டம சனி. ராசிக்கு 4வது வீடு மீன ராசியில் தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி. 2024 முடிகிற வரைக்கும் 25 வரைக்கும் நீங்களும் கஷ்டப்பட்டிருப்பீங்க, நஷ்டப்பட்டிருப்பீங்க, பல அவமான அவப்பேர்களை பட்டிருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகக்கூடிய தன்மையும் உண்டு. நிறைய இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டோர் ஓனராக இருக்கலாம், ஒரு பெரிய ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு வியாபாரம் நுணுக்கம் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு கார் ஷோரூம்பு, பைக் ஷோரூம்பாக இருக்கலாம், இல்லை நகைக்கடை இருக்கலாம். இப்படி உட்கார்ந்த இடத்துலேருந்தே வேலை பார்க்கக்கூடிய தன்மையாகவும் இருக்கலாம். கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், தகாத உறவை பிரித்தல், தனவசிய குடுவைமை மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும். காவல்துறையில் உயர் அதிகாரியும் இருக்கலாம், கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடியவங்களாகவும் இருக்கலாம். யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 2024 பல சட்ட சிக்கல்களை நீங்கள் சந்திச்சுருந்துருக்கணும். பல பேர் சித்தரை நாடி இருக்கணும், பல பேர் சாமியே இல்லைன்னு வெறுப்பாக இருந்திருக்கணும். இப்படிலாம் வந்திருக்கக்கூடிய தருணம் 2025 ஆரம்பிக்கிற வரைக்கும் சனி பகவானுடைய பெயர்ச்சியில் உங்களுக்கும் யோகம்தான். அர்த்தாஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது, பயப்பட வேண்டாம். அடுத்தவன் சொத்தை அபகரிச்சாத்தான் நீ பயப்படணும். மனைவி இருக்க மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசம் வைக்கிறவன் தான் பயப்படணும். அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி சொத்து மேலே ஆசை இருக்கிறவனுக்கு தான் அர்த்தாஷ்டம சனி. கடவுள் உனக்கு கொடுத்துருக்கிறது போதும், அதை வச்சு இன்பமாக வாழ்ந்து தான் மனைவி மக்களோட வாழ்க்கை பயணத்தை தொடர்றவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது. தாயை நேசிங்க, தகப்பனை நேசிங்க, முன்னோரை நினைங்க, மூத்தோரை நினைங்க. தான் குலதெய்வத்தை நினச்சி வந்தீங்கன்னா தனுசு ராசிக்கு எந்த குறையும் வராது. உச்ச நிலையில் இருப்பீங்க. அரசியல் ஷேடோவில் கூட போவீங்க. கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய தன்மை உண்டு. நல்ல நேரம் இருக்குது. காரு வீடு பங்களாலாம் இருக்கும். யோகங்கள் தரக்கூடிய தருணம் தனுசு ராசிக்கு நிறையாவே உண்டு. ஏதாவது ஒரு இடம் விற்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது வாங்கணும்னு சொல்லக்கூடிய தன்மைகள் வரும். அர்த்தாஷ்டம சனி, பயப்பட வேண்டாம். தப்பு பண்ணவனுக்கு தண்டனை உண்டு. இந்த மாதிரியான இடையூறுகள் பண்ண ஆண்களுக்குத்தான் தண்டனை உண்டு. பெண்களை மன்னிச்சு விட்டுருவார் சனி பகவான், பயப்பட வேண்டாம். ஏதாவது கேஸு கீஸு இருந்தால் கூட அதில் ஜெயிச்சு விட்டுருவார். ஆனால் ஆண்களாக பிறந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இடையூறு இருக்குது. தப்பு பண்ணாதீங்க. கடவுள் கொடுத்ததை வச்சு வாழுங்க. ரெண்டாவது, உங்களுக்கு நல்ல பதவி உயர்வெல்லாம் இருக்குது. யோகங்கள் தரக்கூடிய தன்மை உண்டு. அரசியல் பிரவேசம் வரக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் உண்டு. காசை ரெட்டிப்பாக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள்லாம் உண்டு. சினிமாவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க, இல்லை நிறைய ஃபினான்ஸ் பண்ணுவீங்க. இந்த யோகங்கள் எல்லாமே இருக்குது. மண்ணு மேலேயும் போடுவீங்க, பொண்ணு மேலேயும் போடுவீங்க, நகை மேலேயும் போடுவீங்க. ஆனால் சம்பாதிக்கிற காசை பெண் மோகத்தில் போட்டிங்கன்னா நீங்கள் தர டிக்கெட் ஆகிடுவீங்க. இந்த வருஷம் கொஞ்சமாவது அடிபணிஞ்சு தாய் மேலேயும் மனைவி மேலேயும் பாசம் காட்டுங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்கலாம். அற்புதமான நேரம், பயப்பட வேண்டாம். அர்த்தாஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது. மாற்றங்கள் ஏற்படும். நல்ல நல்ல லெவலில் ஏதாவது சம்பாதிக்கலாமா, ஏதாவது செய்யலாமா எப்படிங்கிற யோசனைகளை தான் நிறையா கொடுக்கும். மூளையை கசக்கி பிழியும். ஆனால் ஜாதகம் உல்டாவாக போணுச்சுன்னா உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஆகாது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனியும் ஒன்று தான், அஷ்டம சனியும் ஒன்று தான். அதனால் தகப்பன்கிட்ட தெளிவான அமைப்பில் வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய தப்புக்கு தகப்பன் மூக்கம் நுழைச்சி தகப்பன் உங்கள் கூட இருந்தார்னா தகப்பனுக்கு ஆயுசு கம்மி. அதனால் எந்த குறையும் வரக்கூடாது. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் வீட்டில் தான் சனி பகவான் பெயர்ச்சி. நல்லா மூட்டை மூட்டையாக பணம் சம்பாதிக்கலாம். அப்படி ஒரு நேரம் வருது. இல்லை பூர்வீக சொத்து ஏதாவது விற்று அதில் கொஞ்சம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் வரலாம். அதனால் அகமகிழ்ந்து வாழ்ந்துடுங்க. அரசனை போல வாழக்கூடிய தன்மைகள் உண்டு. பயம் வேண்டாம். அர்த்தாஷ்டம சனி. மனைவியும் தாயவும் நேசிங்க, மாமியாரையும் நேசிங்க. பல இடையூறு சந்திச்சிருந்த இந்த தனுசு ராசியோடைய அன்பர்களுக்கு சுபிக்ஷம் கிடைச்சி, ஐஸ்வர்யம் கிடைச்சி, கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. வணக்கம். அன்பு தனுசு ராசி நேயர்களே, ஐயத்தை போக்கக்கூடிய ஐயன்னாவை சார்ந்த நீங்கள், உங்களிடம் யாராவது ஏதேனும் ஒன்று கேட்டால் அது தெரியாதுன்னு சொல்ல மாட்டீங்க.
அது என்னான்னு தேடி கண்டுபிடிச்சி அவர்களுக்கு ஒரு மருத்துவம் செய்வதும், மருத்துவராக மாறுவதும், மற்றவர்களுக்காக ஓடுவதும், மற்றவர்களுக்காக சேவை செய்வதுமாக இருப்பதனால் உங்கள இல்லறத்தில் கண்டிப்பாக வம்பு வழக்கு உண்டு. அந்த வம்பு வழக்கை கூட சமாளிப்பீங்க. தொழில் மூலமாக சென்று விட்டீர்கள் என்றால் பொருளாதாரத்திற்காக உங்கள் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி நீங்கள் எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒரு தொழிலுக்கு போயிடுவீங்க. நல்ல ஒரு தொழிலில் சிறந்த மனிதராக தான் இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா அன்பையும் பாசத்தையும் எவ்வளவு அள்ளி விதைச்சாலும் உங்களுடைய பார்ட்னர்கிட்டேருந்தோ உங்களுடைய கணவன் மனைவியிட்டேருந்தோ இருக்காது. கணவன் மனைவி என்பது கணவனுடைய ராசியாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியுடைய ராசியாக இருந்தால் கணவனிடம் கிடைப்பது கஷ்டம். எந்த ஒரு குறையும் இல்லாத நடக்க வேண்டும் என்று ஒரு பெண் நினைத்தால் ஏதேனும் குறைக்கு ஆளாகி விடுவார். எந்த ஒரு குறையும் இல்லாத நாம் முறையோடு நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆண்மகன் அந்த தனுசு ராசியில் பிறந்து, தனுசு லக்னத்தில் பிறந்து, வேறு மற்ற ராசியில் உள்ள கிரகத்திற்குடைய லக்னமாக அமைந்து அந்த அதிபதி வந்து அங்கே உட்கார்ந்தாலும் நீங்கள் மன துயரமும் கஷ்டமும். இந்த கோவில் குளங்கள்லாம் கட்டினதே எதுக்காகனா உங்களுக்காக தான். உங்களுக்காக கட்ட போய் தான் எல்லா ராசிக்காரங்களும் அங்கே போகிறாங்க. ஏன்னு கேட்டால் பிரபஞ்சத்துக்கு 9ஆம் இடம் நீங்கள் தான், கோவில் க்ஷேத்திரம். அப்போது நிறைய பேர் இந்த கோவில் க்ஷேத்திரம் போய்க்கு அலைஞ்சி திரிஞ்சால் கூட தனுசு ராசி தனுசு லக்ன நேயர்கள்ட்ட வந்து அடைக்கலமாகி என் பிரச்சனை ஏதாவது ஒரு வழிகாட்டுங்கன்னு கேட்குற மாதிரி தான் உங்கள் சூழ்நிலை இருக்கும். நீங்கள் வழிகாட்டுவீர்கள். அற்புதமான ஐயத்தை போக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள். நம் முன்னோர்கள் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். உயிரெழுத்துக்களை எப்படி உருவாக்கி அந்த உயிரெழுத்துக்கு ஆனாவில் ஆரம்பித்து ஊனா, ஆனா, ஊனா, இங்கே பாருங்கள் ஐயன்னா. இந்த ஐயத்தை அக்னி பகவானுடைய ராசியாக இந்த தனுசு ராசி இருந்தாலும் பிறர் உங்களுக்கு படுற அவஸ்தையை பார்த்து உங்கள் உடலும் உள்ளமும் கொதிக்கும். அக்னி போல் உடம்பு உஷ்ணம் ஏறும். ஞானத்தையும் நியாயத்தையும் ஒருங்கிணைச்சி கேட்குறதுக்கு தவிப்பீங்க. ஆனால் உங்கள்கிட்ட நியாயம் சொல்கிறவங்க இருங்க வேணாம் நீங்கள் போகாதீங்க, அது வேறு மாதிரி வரும். இன்னும் அவங்க தடுத்துட்டாங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க, இல்லைன்னா அவங்களுக்காக போய் விழுந்து நீங்களும் மாட்டிக்குங்க. உங்களை மாட்ட வச்சுருவாங்க. அவங்கள போய் கேட்டால் அவங்களுக்காக தான் நீங்கள் போகிறீங்க, ஆனால் அவங்க வந்து நான் தான் அனுப்புனேன்னு சொல்லுவாங்களோ, சொல்ல மாட்டாங்க. அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க, நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஆகையினால் தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், இப்போ வர காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தால் சரியாக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், தான தர்மங்களும் செய்ய வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்களை மட்டும் நீங்கள் பார்த்தால் போதும். என்னை நான் எப்படி பார்க்குறது? உங்களுடைய கால கடமைகள் எதுவோ அதை மட்டும் செய்யுங்கள். வயதிற்கேற்ப 20 வயசுக்குள் இருந்தால் படிப்பின் மீது கவனம் செலுத்துங்கள். 40 வயசுக்குள்ளே இருந்தால் குழந்தைகளை பராமரிப்பதும் அதற்கு வீடு வாசல் கட்டுவதும் அதற்கு செலவு செய்யுங்கள். 40 வயசுக்கு மேலே இருந்தால் சிவனேன்னு இருங்க. நல்ல ஒரு குரு பக்தியை நாடி அந்த குருவின் மூலமான ஞானத்தை உங்களுக்கு வந்து உலகுக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க நீங்கள் அப்படியே மாறுவீங்க. 4 பேர் சொல்லுவாங்களான்னு எதிர்பார்க்குற அளவுக்கும் போயிடுவீங்க. 4 பேருக்கு எடுத்து சொல்கிற அளவுக்கும் போவீங்க. 4 பேர்கிட்ட நீங்கள் கேட்டாலும் கூட அதை மற்றவங்களுக்கு சொல்லி அவங்க மூலமாக நீங்கள் உயர்ந்த நிலையை அடைவீங்க. இது உங்களுடைய இயற்கை, பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காத தன்மை. உங்களுக்கு உங்களை விட மற்றவர்கள் நல்ல சுகமாகவும் தெம்பாகவும் தைரியமாகவும் நல்ல நிலையில் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நீங்கள், உங்களுடைய ஆசை நிராசையாக மாறும் சில சமயங்களில். ஏன்னு கேட்டால் மற்றவங்க ஒத்துழைப்பு தர மாட்டாங்க. உங்களுக்கு ஒத்துழைப்பு மாத்திரம் தந்தால் இந்த 12 ராசி நேயர்களுக்கு ஒட்டுமொத்தமான ஞானம் உடைய நீங்கள் அவ்வளோ சிறப்பான நிலைக்கு போவீங்க. பெரும்பாலும் மிகுந்த உயர்ந்த நிலையில் இருக்கவங்கெல்லாம் பாருங்கள், ஒன்று கடகமாக இருக்கும், இல்லை தனுசுவாக இருக்கும். ஆனால் கடகத்தில் 10 பேர் மேலே வராங்கன்னா தனுசில் ஒருத்தர் தான் வருவாங்க. ஆனால் உன்னதமாக இருப்பாங்க, நெறிமுறையோடு இருப்பாங்க. மிகுந்த அற்புதமான நிலையில் இந்த தனுசு நேயர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் உங்களையே நம்பி வாழுங்கள். நல்ல ஞான வழியை தேடுங்கள். உங்களுடைய வீடு வாசலை கூட்டி கோலமிடுங்கள். உங்களுக்கு மருதாணை இருந்தால் அந்த செடியை வளங்க. உங்களுடைய வீட்டுக்குள்ளே உங்கள் குலதெய்வம் வந்து போகிறது மாதிரி வீட்டுக்குள்ளே பூஜை புரஸ்காரங்கள் செய்யுங்கள்.
உங்கள் கணவரை நீங்கள் வணங்குங்க, இல்லை மனைவியே நீங்கள் வணங்குங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டீங்கன்னா இந்த உலகம் உங்களுக்கு அடிமை. உங்களுக்குள்ளே சண்டை போட்டிங்க, உலகத்துக்கு நீங்கள் அடிமை. நீங்கள் எல்லாருக்கும் நியாயம் சொல்லி ஞானம் சொல்லக்கூடிய நீங்கள் பிறர் சொல்லக்கூடிய அநியாயத்தை நியாயமாக்கி அவதிப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிடுவீங்க. ஆகையினால் தனுசு ராசி நேயர்கள் நல்ல ஆற்றல் மிக்கவர்கள், நல்ல கம்பீரமானவர்கள், இந்த நிர்வாகத்தையும் செயல்திறனையும் அற்புதமாக எடுத்து செல்லக்கூடியவர்கள். உங்களுடைய பிறப்பிற்கேற்ப, உங்கள் வயதிற்கேற்ப உங்களுடைய செயல்பாடுகள் மாறும். இந்த இடத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால், அப்படியே இந்த ராசி பலனை பார்த்துட்டு நீங்கள் சொன்னது அப்படியே இருக்குன்னு சொல்கிறீங்களே தவிர, அது 100ல் 1. 10 வார்த்தை பேசுனா 10 வார்த்தை சரியாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் 1000 வார்த்தைகளை அனுபவித்து அதில் 10 எடுத்து சொல்கிறேன், அது இருக்கும். ஆனால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அதிலேருந்து எடுத்து சொல்லுவது 1000க்கு 1000 அப்படியே தத்ரூபமாக இருக்கும். இது ஏன்னு கேட்டால் அனுபவம். அந்த அனுபவத்தை யாருக்கு கொடுப்பனை இருக்கோ அவங்களால் தான் பெற முடியுமே தவிர, இல்லை என்றால் ஃபோன் பண்ணுவீங்க, பேசுவீங்க, அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுவீங்க. ஏன்னு கேட்டால் ஒரு குருவை நாடி வருவது அவ்வளவு எளிதல்ல. உங்களுக்கு நிறைய பேர் சொல்கிறீங்க, நான் ஃபோன் பண்ணுறேங்க 2 மாதமாக யாரும் எடுக்கலை. ஏன்னு கேட்டால் அது ஒருவருடைய பாக்கியம். சில நேரங்களில் ஃபோனை எடுக்கும்போது திடீர்னு நானே எடுத்து பேசுவேன். பேசும்போது கூட ஏதேனும் ஒன்று கேட்டுட்டு டக்குன்னு அப்படியே விலகி போயிடுறாங்க. ஏன் விலகி போகிறாங்க? அவ்வளோதான் அவங்க கொடுப்பன. ஆகையினால் நல்ல ஒரு ஞானத்தை பெறுவதற்கு இந்த தனுசு ராசி நேயர்கள், தனுசு லக்ன நேயர்கள், 12 ராசியில் உள்ள லக்னக்காரர்கள் வந்து அந்த வீட்டில் உட்காரும்பொழுதும் கோச்சாரப்படி வரும்போதும் இந்த ஞானம் பெறுகின்ற ஆற்றல் வரும். அப்படிப்பட்ட நீங்கள் அருமையான தருணத்தை புரிந்து வாழ்ந்தால் மிகவும் சிறப்பாக இப்பொழுது இருப்பீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி. வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஜனவரி 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். 2025 ஆங்கில புத்தாண்டோட முதல் மாதம் வருகிறது, ஜனவரி மாதம். அந்த ஜனவரி மாதத்துல வந்து எந்த மாதிரி விஷயங்கள் அமையுதோ அது பொறுத்து தான் அடுத்த வரக்கூடிய மாதங்கள் அந்த வருஷத்துக்கே வந்து ஒரு அடித்தளமா அமையுதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக இருக்கிறது. அந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஆண்டு கிரகங்கள் இருக்கிறது, மாத கிரகங்கள் இருக்கு, அது தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து எத்தகைய ஒரு தாக்கத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்க வல்லதாக இருக்கிறதுங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டிய காணொலி வந்து உங்களை வந்து சேர்ந்தடைந்து நீங்கள் பலனளிக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ கிரக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 6ஆம் இடத்திலே நீடித்திருந்து 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதே சமயத்தில் ராகு 4ஆம் இடத்திலும் கேது 10ஆம் இடத்துல இருந்து குரு பார்வை பெறுகிறார். சனி 3ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார். ஸோ ஆண்டு கிரகத்தில் எந்த மாற்றம் இல்லைங்கிறது தெரியும் நமக்கு. மார்ச் ஏப்ரல் மேக்கு அப்புறம் தான் சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி நடக்குதுங்கிறது நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ராசி அதிபதி ஆகிய தனுசு ராசி அதிபதி ஆகிய குருவே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். இன்னுமே சுப விரயங்கள், டிராவலிங்கு, நிறையா வந்து குடுக்கல் வாங்கல வந்து விஷயங்கள், ஒரு இடம் வாங்குறது, விற்கிறது, பிஸ்னஸ்ல வர்த்தகம் அதிகமாக பண்றது, அதர் பீப்புள்ஸ் மணியில கொஞ்சம் வந்து முன்னேறுறது, கடன் வாங்குறது, கடன் அடைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக ஒரு கடந்த 7-8 மாசமாவே தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு 6ஆம் இடத்துக்கு வந்து 12 கனெக்ட் பண்ணி 2, 10 கனெக்ட் பண்ணி இது மாதிரி நிறைய தொழிலதிபர்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்குலாம் நிறைய அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தது. இப்போ அது அப்படியே நீடித்திருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. ஆனா ஒண்ணுமே மாற்றங்கள் அதில் இல்லை. பட் மாத கிரகமாகிய செவ்வாய் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். 8ஆம் இடத்துல நீடித்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான உடம்பு ரீதியான விஷயங்கள், ஹெல்த் ரீதியான விஷயத்துக்குலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அமைப்பு இருக்கு. டிராவலிங்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. திடீர்னு வந்து உடம்பு படுத்திருச்சுங்க, ஒரு அலர்ஜி ஆகி கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், ஒரு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, வயிறுல அடி வயிறுல கொஞ்சம் டைஜஷன் இஷ்யூஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மாதத்தின் இறுதி 3 நாட்கள் வந்து அவர் ராசி மிதுனத்துக்கே போய் ராசியை பார்க்கறதும் ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ முதல் 3 வாரம் வந்து ஹெல்த் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். குடுக்கல் வாங்கல்,
போக்குவரத்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. ஸோ அதே சமயத்தில் புதன் பார்த்தீங்கன்னா முதல் 3 நாட்கள் ஜனவரி 3ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்துல குரு பார்வை இருந்தாலும் அடுத்த மிடில் ஆஃப் 2வது வாரம் 3வது வாரம் 4வது வாரம்லாம் பார்த்தீங்கன்னா புதனே வந்து ராசிக்குள்ள வரார். ராசிக்குள்ள வந்து அவருடைய 7ஆம் வீட்டை கனெக்ட் பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு இல்லற வாழ்க்கையில ஒரு பெட்டரான ஒரு ஸ்டெபிலிட்டி வர்றது, கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கொஞ்சம் குறையிறது, பங்குதாரர்கள் பிஸ்னஸ்ல பங்குதாரர்கள் கிளைண்ட்ஸ் அசோசியேட்ஸ்லாம் இருக்கிறவங்களோட இன்னும் கொஞ்சம் புதுசாக அடிஷன் ஆகுறது, நியூ கிளைண்ட்ஸ் எடுக்கிறது, நியூ ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமா ஒரு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்றது, அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய புதனின் சஞ்சாரமாக புதனின் பயிற்சியாக குறிப்பா ஜனவரி முதல் வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடியது ஜனவரி 25ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குறார். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துக்கு புதன் போய் இன்னுமே வருமானத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ புதனின் சஞ்சாரம் ரொம்ப நல்லா இருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு புது அடிஷன் ஆஃப் புது ஒரு ரிலேஷன்ஷிப் மூலமாக ஒரு டெவலப்மெண்ட் வந்து பிஸ்னஸாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு பெட்டராக வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சரி, சூரியன் பார்த்தீங்கன்னா தை மாதத்துக்கு அப்புறம் மகரத்துக்கு மாறுறார். அது வரைக்கும் முதல் 2 வாரம் வந்து தனுசு ராசியிலேயே இருக்கிறார். ஸோ சூரியன் ராசியிலேயே இருக்கிறது தவறு இல்லை. ஏன்னா அவர் ராஜோகாதிபதியாக செயல்பட போகிறார். 2ஆம் இடத்துக்கு போகிறதும் நிதி நிலைமை பண விஷயத்துக்கு நல்லது. ஸோ அடுத்த கடைசி 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா வரவேண்டிய பணம்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகளும், ஏன்னா புதனும் பார்த்தீங்கன்னா கடைசியாக 2ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ வரவேண்டிய பணம் நிதி நிலைமை எல்லாமே கொஞ்சம் கையோங்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜனவரி 3வது வாரத்திலிருந்து பார்க்கலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய சில காரியங்கள் செய்து காட்டக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக முதல் 2 வாரத்துக்கு இருக்குதுங்க. இப்போ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திலே கும்பத்திலே நீடித்திருந்து ஒரு மாதிரியான ஒரு சுமாரான பலன்கள் கொடுக்குறார். நட்பு வீட்டில் தான் சுக்கிரன் இருக்கிறார், சனியோட சேர்ந்திருக்கிறார். அதே சமயத்துல ஒரு மாசத்தின் கடைசி வாரமாகிய ஜனவரி 27, 28க்கு அப்புறம் மீனத்துக்கு போய் 4ஆம் இடத்துக்கு ஆகி 10ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறார். ஸோ ஒரு மாதிரியான ஒரு வீட்டுக்கு வேணுங்கிற ஒரு வசதியான பொருட்கள் வாங்குறது பண்றது, ஒரு வசதிப்படுத்திக்கக்கூடிய வண்டி வாகனத்தை கொஞ்சம் மாத்துறது பண்றது, ஆல்ட்ரேஷன் பண்றதுங்கிற மாதிரி சில சுப விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஜென்ரலா பார்க்கும் பொழுது சூரியனோட சஞ்சாரம், புதனின் சஞ்சாரம், சுக்கிரன் செவ்வாய் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான விஷயங்கள் இருக்கு. செவ்வாய் 8ஆம் இடத்திலே நீடித்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள், பேச்சு விஷயங்கள், கம்யூனிகேஷன் விஷயங்கள், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உடம்பு வந்து கொஞ்சம் நம்ம சூடு ஏறாதமா பார்த்துக்கணும். நம்ம ஒரு ரிச் ஃபுட்டாக சாப்பிட்டு நம்ம வந்து அலர்ஜிக்காக பண்ணிக்க கூடாது. அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அவசியம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ராகு பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சிக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான விஷயங்கள் சிலதெல்லாம் மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வரைக்கும் 3ஆம் இடத்து சனி வந்து 4ஆம் இடத்துக்கு மாதிரி அடுத்த வாழ்க்கையில வந்து இன்னும் விறுவிறுப்பாக செயல்படக்கூடிய விஷயங்கள் முடியுது. ஹனிமூன் பீரியட் முடிஞ்சு இப்போ அடுத்த கட்ட வாழ்க்கையில் வேணுங்கிற டெவலப்மெண்ட்டுக்காக முயற்சிகளும் ரிஸ்க் எடுக்கக்கூடிய பருவம் வந்து மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் வர்றது வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான சில விஷயங்கள், அடிப்படையான சில விஷயங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா இது பொதுவான ஒரு பலன்களை தவிர உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த நேரத்துல, பிறந்த ஊர்ல வைத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகத்தை வைத்து என்ன தசாபுக்திகள் போது வச்சு இன்னுமே நாம துல்லியமான பலன்கள் எடுக்கலாம். அது மூலமா அடுத்த வரக்கூடிய ஆண்டுகள்ல என்னென்ன முடிவுகள் எடுக்கலாம், எது மாதிரி வாழ்க்கை பாதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில போக போறோம், எது மாதிரி ஒரு டைரக்ஷன் நமக்கு கிடைக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய அந்த தசநாதன், புக்திநாதன், கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார்களா பார்த்து தசாபுக்திகளோட மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள் எடுக்கலாங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது வந்து பொதுவான ஒரு ராசி பலனுங்கிறதை நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.